அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தியில பார்த்தோம்னா, நமக்கு முதல்ல திருக்குறள். திருக்குறள் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, "செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் குழல். செயலைச் செய்கின்றவன் செய்ய வேண்டிய முறை அந்தச் செயலின் உண்மையான இயல்பை அறிந்தவனுடைய கருத்தைத் தான் ஏற்றுக்கொள்வதாகும்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஒருவன் செயலை செய்கின்றான் அப்படின்னா, அதனுடைய முறைகளை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட செயலுடைய உண்மை தன்மை அறிந்தவனிடம் நம்ம நிறைய கருத்துக்களை கேட்டுக்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. சரிங்களா? இப்ப அட்வைஸ் வாங்கிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. திருக்குறள் எண் 677 அதிகாரம் மெய் செயல் வகை. சோ செய்திகள் அப்படின்னு பாக்குறப்ப உங்களுக்கு பார்த்தோம்னா பாராலிம்பிக் போட்டிகள் நிறைவடைஞ்சிருக்கு. இந்தியா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 29 பதக்கங்களை வின் பண்ணிருக்காங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுல 29 பதக்கங்கள். டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல பார்த்தோம், பாராலிம்பிக்ஸ்ல பார்த்தோம்னா 19 பதக்கங்கள் வின் பண்ணியிருந்தோம். இப்ப பார்த்தோம்னா 29 பதக்கங்கள். பதக்கப்பட்டியல்ல 18வது இடத்துல இந்தியா இருக்காங்க. சரிங்களா? பார்த்தோம்னா 18வது இடத்துல இருக்கோம். இந்தியா 7 தங்கம், 9 வெள்ளி, 13 வெண்கல பதக்கங்களோட 29 பதக்கங்கள் 18வது இடத்துல வந்தாரு. சரிங்களா? பதக்கப்பட்டியல்ல இருக்கக்கூடிய ஆட்கள் முக்கியம். தங்கம் வென்றவங்கள நம்ம பார்ப்போம். நம்ம எல்லாமே முக்கியம் தான். அரவிந்தன் சிங் வில்வித்தை, பிரவீன்குமார் உயரம் தாண்டுதல், நவ்தீப் ஈட்டி எறிதல், சுமித் அன்டில் ஈட்டி எறிதல், தரம்பீர் கிளப் த்ரோ, நிதேஷ்குமார் பேட்மிண்டன், அவனி லேக்ரா துப்பாக்கி சுடுதல். கிட்டத்தட்ட 7 நபர்கள் தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுடைய பெயர் எல்லாமே முக்கியம். என்ன போட்டியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது முக்கியம். அந்த பாக்ஸ் அப்படின்னு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய சாதனை. கிட்டத்தட்ட 84 போட்டியாளர்கள் போயிருந்தாங்க. அதுல 29 போட்டியாளர்கள் வெற்றி பெற்றவர்களாக இருக்காங்க. சரிங்களா? அடுத்தது சபலங்கா சாம்பியன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது யுஎஸ் ஓபன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த யுஎஸ் ஓபன்ல பெலாருஸ் நாட்டை சேர்ந்த அரினா சபலங்கா பெண்கள் பிரிவுல கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வின் பண்ணிருக்கிறாங்க. சரியா? அடுத்ததா பாக்குறப்ப நமக்கு இன்டர்நேஷனல் நியூஸ்ல வியட்நாம்ல ஒரு புயல், அதனால பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. என்ன புயல் அப்படின்னு பார்த்தோம்னா யாகி புயல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. யாகி புயல் எந்த நாட்டுல பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு அப்படின்னு கேட்கலாம். யாக்கி அப்படின்னா வியட்நாம். சரியா? சோ மற்றபடி நம்ம செய்தித்தாள்ல இன்னைக்கு வேற எந்த செய்திகளும் இல்ல. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.